ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகர்ஷன். நீங்கள் ஏற்கனவே தமிழ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது ஹூண்டாய் கிரெட்டா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் மாடலை பற்றி தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சுபாகர் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, வண்டி இப்போ ஏறாச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வண்டியோட உள்ள இன்டீரியர் வெளியே காட்டியிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில். இப்போ உள்ள இன்டீரியர் பாருங்கள். வண்டி நல்லா இருக்குது. எஸ்எக்ஸ் ஹூண்டாயில் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் மாடலு 2000 ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோம். வண்டி எப்படி இருக்குன்ட்டு இன்ஜின்லாம் செக் பண்ணணும்னா ஒரு மெக்கானிக்கல்ஸ் தான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபீட்பேக் இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உள்ள இன்டீரியர் எல்லாத்தையும் காட்டிடுங்க. வண்டி மாடல் பார்க்க நல்லா இருக்குது. 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் மேனுவல் தான். ஹேண்ட் பிரேக்கு, ஹெட் ரெஸ்ட் இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. இதில் பாருங்கள், ஸ்டோரேஜும் இருக்குது. சூப்பர், பரவாயில்ல. வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலி வயர்லெஸ் சார்ஜ், இதில் வயர்லெஸ் சார்ஜ் வராதுன்னு நினைக்கிறேன். அச்சா, இது ஆக்சுவலி இது வேறு கொஞ்சம் இதாக இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு. இதில் சார்ஜிங் வயர்லெஸ் சார்ஜ் இருந்திருக்குமா தெரில, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இது என்னென்னு கேட்கணும் உங்கள்கிட்ட. சார்ஜிங் போட்டு இருக்குது, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, சிபின் சார்ஜ் இருக்குது. க்ளப் பாக்ஸும் ஓகே, க்ளப் பாக்ஸும் டீசெண்டான க்ளப் பாக்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தான் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் அவர்கிட்ட இல்லை. சர்வீஸ் ரெக்கார்டு கேட்டு பார்ப்போம். ஏர் பேக்கு 2 ஏர் பேக் வந்துடும் நினைக்கிறேன். பேக் சைடு ஏர் பேக் 4 ஏர் பேக்கு. ஓகே. மிரர் இது வந்துருக்கு. சன்ரூப் வேறு வந்துருக்கு மாடலில். சூப்பரு. அதாவது பெனரோமிக் சன்ரூப் இல்லை, மாமூல் சன்ரூப் வருது. ஓகே. லைட் எல்லாமே ஓகே. இந்த மாதிரி டச்சு டிஸ்பிளே சின்னதாக வந்தது. சூப்பரு, நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெல் மெயின்டைன் இருக்குது. உள்ள இன்டீரியர் பார்க்கவும் நல்லா இருக்குது. பேக் சைடு ஹெட் ரெஸ்ட்லாம் வந்துடுது. லைட்டிங் பின்னாடி லைட்டிங் வந்துடுது. ஓகே, சூப்பர். சரி, ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சன்ரூஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து சன்ரூஃப்லன்னு தான் பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து ஜார்ஜோவில் வந்து ஏர்போர்ட் போகிற வழிங்க. ஏர்போர்ட் எப்படி வியூ சூப்பராக இருக்கு பாருங்க. சன்ரூஃப் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாதுன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பையன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லியாச்சு. ஆனாலும் இறங்கவே மாட்டேன்ட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சன்ரூஃப் கார் தான் வேணும், இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆனால் இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் எல்லா எஸ்எக் ஆப்ஷனல் டாப் அண்ட் மாடல்னால 2019 6 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 80,000 சம்திங் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க. அதையும் காட்டிடுறேன் பாருங்கள். 80,199 கிலோமீட்டர். அதாவது இவங்க வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார் பார்லர் ஜாஸ்பரில் கொடுக்கும்போது 80,000 ஆகுது. இதை டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. இதில் வந்து விண்டோ எல்லாமே மேனுவலாக இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சைடு மிரர் எல்லாமே 4 விண்டோவும் பவர் விண்டோ தான். இது வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோ இருக்கும். டிரைவர் சைடு டோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. 4 சைடு ஸ்பீக்கர் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து சர்வீஸ் ரெக்கார்டு வாங்கணும்னு ஹூண்டாயில் நான் பேசியிருந்தேன். ஆனால் அவங்க வந்து தரேன்ட்டு இழுத்துட்டே இருந்தாங்க. அதில் என்னமோ சம்திங் இருக்குன்ட்டு அப்படின்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சைடில் டோர் உள்ள ஃபீடிங் எல்லாமே எதுவும் ஆக்சிடென்ட் ஆகி இது பண்ண மாதிரி தெரியல. நான் ஃபீடிங் எல்லாம் டோர் சைட்லலாம் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சர்வீஸ் ரெக்கார்டில் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அதனால் நீங்களும் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் பெஸ்ட்டு. கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா டெய்லி நம்ம கண்ணு முன்னாடியே போயிட்டு வர வண்டி, டெய்லி அதோட ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி தெரியாத வண்டி வாங்கும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே வரும். ஆனால் கிரெட்டா கார்லாம் சொல்கிற நம்ம வந்து சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பின்னாடி உட்கார்றதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்லா லாங் டிரைவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் கிரெட்டா கார் வந்து ரீசேல் வேல்யூவும் சூப்பராக இருக்கும். இதில் குறை சொல்கிறதுக்கு மேக்ஸிமம் இருக்காது. கொஞ்சம் மைலேஜ் மட்டும் என்ன 13, 14 அந்த 12 to 15 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பேக் சைடில் பாருங்கள், ஹெட் ரெஸ்ட் இருக்கும். சென்ட்ரு பேசஞ்சரில் ஆம்ரெஸ்ட் வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. ஃபுல்லாக அந்த சீட்டெல்லாம் நீங்கள் வரைக்கும் மடக்கி வச்சுட்டிங்கன்னா லாங் டிரைவுக்கு சூப்பராக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி போகலாம். சின்ன பசங்க ஒரு பெட்டை போட்டிங்கன்னா நல்லா செம்மையாக தூங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஆனால் லென்த்தியான வெஹிக்கிள் பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பசங்க அப்படியே தூங்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இதாக ஃபீல் ஆகும். டயர் ஸ்டெப்னிலாம் பார்த்தா ஓகே இருந்துச்சு. நீங்கள் இந்த சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆக்சிடென்டல் ரிப்பேர் 2 ரிப்பேர், ரன்னிங் ரிப்பேரும் ஆக்சிடென்ட் ரிப்பேர் இருக்குது. அதில் வந்து விண்ட்ஷீல்டு உடஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன்.
இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் மனசுல இந்த சின்ன சின்ன ரிப்பேர் தான் சொல்லி என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து மனசு கேட்கவே இல்லைங்க. ஏன்னா விண்ட்ஷீல்டு உடஞ்சிருக்குங்க, சும்மா கல் விழுந்துச்சு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா கல் விழுந்தவன் டக்குனு சர்வீஸ் ரெக்கார்ட் ஏன் கொடுக்குறதுக்கு இதானான்னு தெரியல. சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து கொடுத்தவன் கூட ஹூண்டாயில குடுத்துட்டு உடனே WhatsAppல அனுப்பி டக்குனு டெலிட் பண்ணிட்டான். திரும்ப கேட்டதுக்கு இதெல்லாங்க கான்ஃபிடன்ஷியலா வைக்கணும் அப்படின்ட்டான். ஏன்னா வண்டியோட ஓனர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காப்புல, யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. அந்த விஷயத்துல எனக்கு ஷாக் ஆயிருச்சு. அப்ப விண்ட்ஷீல்ட மட்டும் நீ ஷோரூம்ல மாத்திருக்கலாம். மிச்சம் ஏதாவது பெரிய டேமேஜ் இருந்தா வெளிய குடுத்து மாத்திருக்கலாம். அதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால மேக்ஸிமம் நான் இந்த கார வாங்குறது வந்து நான் அவாய்ட் பண்றேன். நீங்க எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமே நான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் தான். செகண்ட் ஹேண்ட் கார ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் புது கார் வாங்க பாருங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி இருந்தா புது கார் வாங்க பாருங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் இந்த வீடியோல இருந்து. அதே மாரி செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க வேணாம்னு நான் சொல்லல. வாங்குனா நல்லா தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே அந்த வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஷேரா வாங்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வண்டிய. அந்த மாரி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து அத அவாய்ட் பண்ணிட்டு புது வண்டியே வாங்குனோம்னா, ஏன்னா 10 டூ 15 வருஷம், 20 வருஷம் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதனால தான் சொல்ல வருது. மேக்ஸிமம் வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வண்டிய அவாய்ட் பண்றது தான் 100% முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா, அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தும் 8.6 லேக்ஸ் வந்து 8 லேக்ஸ் வந்து அதுக்கு கீழ ரூ. 1 குறைய முடியாதுன்னு சொல்லிட்டான். ஓகே நீயே வச்சுக்கப்பான்னு நாங்க சொல்லிட்டு, நாங்களும் கிளம்பியாச்சு. சுபாகர் சேனலோட எண்டுக்கு வந்துட்டேன் வீடியோக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஏதாவது புது கார் வாங்க முடிஞ்சா உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஆனா கண்டிப்பா நீங்களும் இந்த தம்ப்நெயில்ல பார்த்துட்டு நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்ட் கார வாங்காதீங்கன்னு. வாங்குனா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. இன்னும் இப்ப என்னன்னா பெட்ரோல், டீசல் வண்டி எல்லாம் டெல்லிலலாம் 10 இயர்ஸ் பெட்ரோல் வண்டி அதாவது பெட்ரோலே போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. டீசல் வண்டி 15 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அத திரும்ப வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 வருஷத்துல எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. இப்ப நானே கன்ஃப்யூஷன்ல இருக்கேன். பெட்ரோலா இல்ல எலக்ட்ரிக்கலான்னு. நீங்க பார்த்துட்டீங்க இந்த வீடியோனா கமெண்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் வாங்கலாமா? பெட்ரோல் வாங்கலாம். எலக்ட்ரிக்கல் வாங்கலாம். ஏன்னா எனக்கு லாங் டிரைவ் யூஸ் பண்ண வேண்டியதுனால அத அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல என்ன கார் வாங்க போறேன்னு தெரியல. கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கும் நாங்க தெரியப்படுத்துவோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க வெஹிக்கிள் டீட்டெயிலும் அதுல போட்டிருக்கேன். ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். எந்தெந்த கார், எந்த பிராண்ட் வாங்கலான்ட்டு. கரெக்ட்டா எனக்கு ரொம்ப புடிச்ச வெஹிக்கிள் தான். ஓகே எனக்கு ஃபேமிலியுமே உட்காந்தோனே சொல்லிட்டாங்க. இது பிடிக்காத மாதிரியான ஃபீல் ஆனாங்க. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு இதுல ஏதோ சம்திங் இருக்குன்ட்டு. சர்வீஸ் ரெக்கார்ட் வாங்கணும்னு எனக்கும் மனசு விட்டுருச்சு. அதனால வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சுபாகர்.